வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமான ஜிகே சம்மந்தம் கொஸ்டின் பற்றி பார்ப்போம். சரிங்களா? பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்தியாவுக்கான முதல் அயலுறவு செயலராக நியமிக்கப்பட்டவர் யாருங்கன்னா, சர் சார்லஸ் வுட். இந்த சார்லஸ் வுட் தான் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்தியாவுக்கான முதல் அயலுறவு செயலராக நியமிக்கப்பட்டார். அடுத்து 1958 நவம்பர் 1ஆம் தேதி விக்டோரியா அரசின் அறிக்கையை கானி பிரபு எங்கே அறிவித்தார்னு கேட்டால் அலகாபாத். அலகாபாத்தில் தான் விக்டோரியா மகாராணியோட அறிக்கையை கானி பிரபு அறிவித்திருப்பார். எந்த ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய கவுன்சிலின் சட்டத்தை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படிங்கிறதுனா 1892. அந்த 1892 இயற்றப்பட்ட இந்திய கவுன்சிலிங் சட்டத்தின் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த முதல் வெற்றி என கருதப்படுகிறது. ஆங்கிலேய ஆட்சியின் போது தலைமை ஆளுநர் நிர்வாக குழுவின் யார் முதன்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யாருன்னு கேட்டால் எஸ்பி சின்ஹா. சரிங்களா? எஸ்பி சின்ஹா தான் அவங்க ஆங்கில ஆட்சியின் போது தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவின் முதன்முறையாக இடம்பெற்ற ஒரு இந்தியர் ஆவார். சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் கேட்டால் 1909ஆம் ஆண்டு சட்டம். நன்றி நண்பர்களே.